இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த ஒரு சில நாட்களிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே 3 சபைகளையும் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை அமைத்திருந்தது. அதற்கு எதற்காக நீங்கள் பதில் தலைவரையும் பதில் செயலாளரையும் அழைக்கவில்லை என்று சுமந்திரன் அங்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு தவிசாளரோடு தொலைபேசி வழியாக கடிந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. ஏன் நீங்கள் எங்களை அழைக்கவில்லை? எங்களை ஏன் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள் மட்டும் எங்களால் வர முடியாமல் இருக்கின்றது? நீங்கள் உறுதியுரை ஏற்கும் போது தமிழர்களின் தாயகம் சுயநிர்ணயம் என்று குறிப்பிட்டது எவ்வளவு தவறானது. மாவீரர்களின் தியாகத்தின் மீது சாட்சியாக கூறியது கட்சியினுடைய கட்டுப்பாடுகள் அல்லது கட்சியினுடைய கொள்கைகளுக்கு அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு முரணானது என்றெல்லாம் சுமந்திரன் பேசியதாக நேற்று சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்து உலாவிக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய உண்மை பொய்களை சுமந்திரனும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமந்திரனோடு உரையாடிய தவிசாளர்களும் தெளிவுபடுத்துவதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கின்றது. கிளிநொச்சி என்ன உங்களுடைய பெரிய கோட்டையா? எங்களால் வர முடியாதா? அங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் கட்சியின் பதில் செயலாளராக இருக்கக்கூடிய நான் கடிதம் மூலம் அனைவரையும் அழைத்து சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை தொலைபேசி வழியாக விடப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் பரவிக் கொண்டிருக்கின்றது. இது சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற செய்தி உண்மையா இல்லையா என்று சுமந்திரனோடு உரையாடியவரும் தான் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் உரையாடுகின்ற போது உங்களுக்கே தெரியும், அல்லது பொதுவெளிக்கு வருகின்ற போது யார் யாரோடு கதைத்தார்கள், எப்படி கதைத்தார்கள் என்று. இது கிளிநொச்சி நிலவரம் இப்படி இருக்கின்றது. பல விடயங்கள் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த விடயங்கள் தொடர்பாகவெல்லாம் இபிடிபி இலங்கை தமிழரசு கட்சி கூட்டு தொடர்பில் முதல் செய்திகளுக்கு அப்பால் ஐபிசி தமிழின் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாமே அதனை வெளிக்கொண்டு வந்திருந்தோம். அவை இப்போது உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தாவின் ஒரு வாதமாக இருந்தது, நீங்கள் தொலைபேசி வழியாகவோ இருட்டிலோ கதைக்காதீர்கள், வெளிப்படையாக அனைவரும் அறிகின்ற வரையில் கதையுங்கள் என்று. சிவிகே சிவஞானம் மறந்து விட்டுத்தான் இருட்டிலே அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பி இருக்கிறார் போல் தெரிகின்றது.